சற்று முன் வெளியான தகவல். அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 2500 விரைவில் வெளியாக போகிறது. இது எப்பொழுது அமலுக்கு வரப்போகிறது என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். தமிழக அரசின் பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதற்காக துறை சார்ந்த அதிகாரிகளுடன் முதலமைச்சர் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் 2வது நாளாக இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. இதில் பட்ஜெட்டில் 2500 மகளிர் உரிமைத் தொகை அறிவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. இதில் தாவேகா ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் தமிழக அரசின் நிதி நிலைமை மோசமாக இருப்பதாகவும் தமிழகத்தின் கடன் முன் எப்போதை விடவும் அதிகரித்திருக்கிறது என்றும் முதலமைச்சர் விஜய் கூறியிருந்தார். இப்படி இருக்கையில்தான் தாவேகாவின் தேர்தல் அறிவிப்புகள் பட்ஜெட் எதிரொலிக்குமா என்பது குறித்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 அனைத்து குடும்பங்களுக்கும் மாதம் 6 சிலிண்டர், அதாவது 6 இலவச சிலிண்டர்கள், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகை போன்றவை தாவேகாவின் தேர்தல் அறிவிப்பில் முக்கியமானதாகும். இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் எனில் குறைந்தது 1.5 லட்சம் கோடி முதல் 2.47 லட்சம் கோடி வரை தேவைப்படுகிறது. இதனால் இந்த தொகை மிகப்பெரியது. அதே சமயம் அரசு இதை எப்படி சமாளிக்கப் போகிறது என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதையடுத்துதான் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் மகளிர் உரிமைத் தொகை அறிவிப்பு வெளியாகுமா என்று பல்வேறு தரப்பினரும் எதிர்பார்த்திருக்கின்றன. இதனால் நிதி நிலைமை குறித்து முதலமைச்சர் விஜய் துறை ரீதியாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை தொடங்குகிறது. 2ஆம் நாளாக ஆலோசனை நடக்க இருக்கிறது. ஜூலை 22 வரை துறை ரீதியாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர்தான் பட்ஜெட் அறிக்கை தயாரிக்கப்படும். இந்த பட்ஜெட்டில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளவு இருக்கிறது என்பது குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசித்து வருகிறார். இதில் ஆலோசனை கூட்டத்தில் 2வது நாளாக சென்னை தலைமை செயலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முதலமைச்சருடன் கூட்டணியில் கலந்து கொள்கிறார்கள். தாவேகா அரசின் தேர்தல் வாக்குறுதியான ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை திட்டமானது மறுசீரமைப்பு மற்றும் புதிய வசதி வரம்புகளால் தாமதமாகியுள்ளது. ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த உயர்வு அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறார்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. தமிழ்நாட்டு பெண்களின் பொருளாதார வாழ்வில் பெரும் முனையை ஏற்படுத்திய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது தற்போது அரசியல் மற்றும் சமூக வெளியில் மிக முக்கியமான விவாத பொருளாக மாறியுள்ளது. கடந்த 2023 செப்டம்பர் 15ஆம் தேதியன்று முந்தைய திமுக அரசால் தொடங்கப்பட்ட திட்டமானது சுமார் 1.3 கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு அரணாக. இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பிறகுதான் தமிழக வெற்றிக் கழகம் தனது தேர்தல் வாக்குறுதியின்படி இத்தொகையாக, அதாவது 2500ஆக 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3000 வரை உயர்த்தும் என்று பெண்கள் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்தனர். ஆனால் ஜூலை மாதங்களில் வழக்கமான 1000 மட்டுமே வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டதால் தற்காலிக ஏமாற்றமும் புதிய விதிகள், அதாவது புதிய ரூல்ஸ் குறித்த விவாதங்களும் எழுந்துள்ளது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய தாவேகா அரசு இத்திட்டத்தை முழுமையாக கைவிடவில்லை. தேர்தல் வாக்குறுதியான ரூபாய் 2500 வழங்குவதற்கான திட்ட மறுசீரமைப்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதனால் நிதி சுமையை கையாள்வது
தகுதியான பயனாளிகளை துல்லியமாக கண்டறியது. 60 வயதுக்கு மேற்பட்டோரை முதியோர் ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றுவது மற்றும் புதிய விண்ணப்பங்களை பரிசீலிப்பது போன்ற காரணங்களால் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் நிதி நிலைமைத்தன்மையை உறுதி செய்யாமல் இவ்வளவு பெரிய தொகையை வழங்குவது சாத்தியமற்றது என்பதால் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பாகவே அதிகாரிகளுடன் ஆலோசித்து இறுதி வடிவம் கொடுக்க அரசு திட்டமிட்டுள்ளது. சரி, புது ரூல்ஸ் வந்தாலும் யாருக்கெல்லாம் ரூபாய் 2500 கண்டிப்பாக கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அரசு திட்டத்தை முறைப்படுத்த புதிய அதாவது தகுதி வரம்புகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்தாலும் பின்வரும் அடித்தட்டு மற்றும் தேவையுள்ள பிரிவினருக்கு இந்த 2500 உரிமை தொகை எவ்வித தடையுமின்றி கண்டிப்பாக கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறார்கள். அதாவது வறுமை கோட்டுக்கு கீழுள்ள குடும்பங்கள் பிபிஎல், மிக குறைந்த வருமானம் கொண்ட அன்றாட கூலி வேலை செய்யும் குடும்பங்களில் தலைவிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அடுத்தது மாற்றுத்திறனாளி பெண்கள் மற்றும் பராமரிப்பாளர்கள். மாற்றுத்திறனாளி பெண்கள் அல்லது தங்களை சார்ந்துள்ள மாற்றுத்திறனாளிகளை பராமரிக்கும் பெண்மணிகளுக்கு இத்திட்டம் தொடர்ந்து பாதுகாப்பு அளிக்கும். விதவைகள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் பொறுத்தவரை கணவனை இழந்த குடும்பத்தை தனியாக தாங்கி பிடிக்கும் பெண் தலைவிகளுக்கு எவ்வித நிபந்தனையுமின்றி இத்தொகை சென்றடையும். உண்மையான ஏழை பெண்கள் பொறுத்தவரை ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கும் குறைவாக இருந்து சொந்தமாக நிலமோ 4 சக்கர வாகனமோ இல்லாத எளிய குடும்பத்திற்கு பெண்களுக்கு இந்த உயர்வு நிச்சயம் பலன் தரும். தகுதியற்றவர்கள், அதாவது நல்ல வருமானம் உள்ளவர்கள் மற்றும் அரசு விதிமுறைகளை தவறாக பயன்படுத்தி பலன் பெறுபவர்களை கண்டறிந்து நீக்கவே இந்த புது ரூல்ஸ் ஆனது கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். உண்மையான ஏழை பெண்களுக்கான வாய்ப்பு எங்கும் போகாது என்று சொல்லப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பெண்கள் இந்த உரிமை தொகையை வெறும் உதவித்தொகையாக பார்க்காமல் தங்கள் வீட்டு வாடகை, மருத்துவ செலவுகள், குழந்தைகளின் கல்வி மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கான முக்கிய வாழ்வாதார நம்பியுள்ளன. எனவே இந்த தொகை உயர்வு தாமதமாவது அவர்களின் மாதாந்திர பொருளாதார திட்டமிடலை உண்மைதான். இருப்பினும் அரசின் இந்த தற்காலிக தாமதம் இத்திட்டத்தை மேலும் சீரமைத்து முறைகேடுகளை தவிர்த்து நீண்ட காலத்திற்கு நிதி ரீதியாக தடையின்றி செயல்படுவதே என்று வல்லுநர்கள் கருதுகின்றனர். இதனால் பெண்களின் உரிமையான நிதி சுதந்திரத்தை உறுதி செய்ய அரசு, அதாவது புது அரசு தனது தேர்தல் வாக்குறுதியான 2500 உயர்வு குறித்த தெளிவான அரசாணையை விரைவில் வெளியிட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்ப தகுந்த வட்டாரங்களில் இருந்து செய்திகள் கிடைத்துள்ளது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகளில் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.